மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க உள்ள கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமல்ஹாசனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சந்தித்திருக்கிறார். விவரங்களோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? தேவப்பிரியன், மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக கடந்த மாதம் தேர்வு செய்யப்பட்டார். அவர் வரக்கூடிய 25ஆம் தேதி மாநிலங்களவையில் அதிகாரப்பூர்வமாக பதவி ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஆழ்வார்பேட்டையில் கூடிய அவருடைய அலுவலகத்தில் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக கமலஹாசன் போட்டியின்றி கடந்த மாதம் தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில இந்த மாதம் 25ஆம் தேதி அவர் பொறுப்பேற்கக்கூடிய நிலையில அவரை விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மேலும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்தநாள் விழா போது ஒரு விழாவாக அக்கட்சி எடுத்து கொண்டாடும். அதில் சிறப்பு விருதுகள் பல்வேறு நபர்களை அழைப்பார்கள். அதன்படி இந்த ஆண்டு விசிக சார்பில் நடத்தப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சியில மக்கள் நீதி மையத்துடைய தலைவராகவும் அதே போல மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய கமலஹாசனுக்கு அழைப்பு விடுக்கவும் விசிக தலைவர் நேரில் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த சந்திப்புல அவரோடு விசிக தலைவரோடு விசிகாவுடைய மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்ட விசிக நிர்வாகிகளும் உடனிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய விசிகாவுடைய தலைவர் திருமாவளவனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில கமலஹாசன் கலந்து கொள்வதற்கான அழைப்பையும் நேரில் முறைப்படி அழைப்பு விடுத்திருக்கிறார். தேவப்பிரியன், இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் ஏன் மக்கள் நீதி மையம் அலுவலகம் போறாரு? வழக்கமாக கமல்ஹாசன் தான் பல தலைவர்களை சந்தித்து நேற்று முன்தினம் ரஜினியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இப்ப மக்கள் நீதி மையம் அலுவலகத்திற்கு போவதற்கான காரணம் என்ன? முன்பே சொன்னது மாதிரி ஆகஸ்ட் 17ஆம் தேதி விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா என்பது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் விசிக சார்பில் பல்வேறு சிறப்பு விருந்தினர்களை அழைத்து அது ஒரு நிகழ்ச்சியாக நடத்துவாங்க. இந்த ஆண்டு அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய அந்த 17ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில கமலஹாசன் பங்கேற்பதற்காக ஒரு அழைப்பு விடுக்க இருக்கிறாங்க. அதனாலதான் விசிக தலைவரே அதற்கான அழைப்போடு வந்து நேரில் சந்தித்து இது மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டதற்கும் குறிப்பாக பொறுப்பேற்பதற்கும் வாழ்த்து தெரிவித்து விசிக சார்பில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்குமாறு அழைப்பு விடுப்பதற்கு நேரில் வந்து அழைப்பு விடுத்திருக்கார். அதனாலதான் அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்தா இருக்கு. நன்றி அபினேஷ்.